வணக்கம். ஒரு தொகுதியோட அரசியல வெறும் நம்பர்ஸ வச்சு புரிஞ்சிக்க முடியாது. அந்த மண்ணோட மனச, மக்களோட நாடி துடிப்ப, அவங்க நம்பிக்கைய நாம உணரணும். அப்பதான் உண்மையான நிலவரம் புரியும். வாங்க, இன்னைக்கு நாம பண்ருட்டி சட்டமன்ற தொகுதிய ரொம்ப ஆழமா அலச போறோம். இது வெறும் டேட்டா அனாலிசிஸ் இல்ல, ஒரு நல்ல நிர்வாகத்துக்கான ஒரு ப்ளூ பிரிண்ட். நம்மளோட இந்த ஆய்வுல 5 முக்கியமான கட்டங்கள் இருக்கு. முதல்ல பண்ருட்டியோட அரசியல் நிலவரம் என்னன்னு பாப்போம். அடுத்து மக்கள் கொடுத்த தீர்ப்ப எங்கள் மூலமா புரிஞ்சுக்க போறோம். அதுக்கப்புறம் இந்த தொகுதி ஏன் அடிக்கடி கைமாறுதுன்னு காரணத்தை அலசுவோம். இதையெல்லாம் வச்சு ஒரு புது நிர்வாகத்துக்கான செயல் திட்டத்தை உருவாக்கி கடைசியா கொடுத்த வாக்குறுதிய எப்படி உண்மையாக்குறதுன்னு பார்க்கலாம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். முதல்ல பண்ருட்டியோட அரசியல் களம் எப்படிப்பட்டது? தமிழ்நாட்டோட அரசியல் வரைபடத்துல இந்த தொகுதிக்கு ஏன் ஒரு தனி இடம் இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். பாருங்க, எந்த ஒரு தேர்தலையும் புரிஞ்சுக்கணும்னா முதல்ல அந்த நிலத்தையும் மக்களையும் புரிஞ்சுக்கணும். அவங்க வாழ்வாதாரம் என்ன, அவங்க தினசரி சந்திக்கிற பிரச்சனைகள் என்ன. பண்ருட்டி இது விவசாயத்தையும் மக்களோட கனவுகளையும் ஒன்னா சேர்க்கிற ஒரு இடம். இங்க இருந்துதான் நம்மளோட ஆய்வு தொடங்குது. இந்த நம்பரை கொஞ்சம் கவனிங்க. 67.6%. கிட்டத்தட்ட 3/2 பங்கு மக்கள் கிராமப்புறத்துல இருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? சிம்பிளா சொன்னா, இங்க விவசாயம் சார்ந்த பிரச்சனைகளும் அடிப்படை வசதி தேவைகளும் தான் அரசியல தீர்மானிக்கிற முக்கியமான காரணிகள். ஆனா அந்த தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்யப்பட்டதா? இல்ல. அங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. கொடுத்த வாக்குறுதிகள் காத்துல போச்சு, வளர்ச்சி நின்னு போச்சு, விவசாயிங்க கண்ணீர்ல இருக்காங்க. இதுதான் இன்னைக்கு பண்ருட்டியோட நிஜம். வாக்காளர்களோட இந்த அதிருப்திக்கு என்ன காரணம்னு நாம இன்னும் ஆழமா பாப்போம். மக்களோட கோவம், அவங்களோட ஏமாற்றம் எல்லாம் எங்க தெரியும்? தேர்தல் முடிவுகள்ல தான். வாங்க, அந்த நம்பர்ஸ் நமக்கு என்ன கதை சொல்லுதுன்னு கேட்கலாம். மக்கள் தீர்ப்ப இப்ப நாம அலசி ஆராயலாம். 2021 சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை பாருங்க. ஜெயிச்சவருக்கும் தோத்தவருக்கும் பெரிய வித்தியாசம் இல்ல. ரொம்ப ரொம்ப சின்ன மார்ஜின். இது ஒரு நைஃப்ஸ் எட்ஜ் விக்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன காட்டுதுன்னா, தொகுதி ரொம்ப அசைஞ்சுகிட்டு இருக்கு. ஒரு சின்ன அதிருப்தி போதும், அடுத்த எலெக்ஷன்ல ரிசல்ட் அப்படியே தலைகீழா வர. சரி, இப்ப பார்லிமெண்ட் எலெக்ஷன் டேட்டாவை பாப்போம். 2019 இருந்து 2024க்குள்ள கூட்டணிகள் மாறினதால வோட் ஷேர் எப்படி மாறி இருக்குன்னு பாருங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? தேசிய அரசியல் காத்து உள்ளூர்ல எப்படி அடிக்குதுன்னு புரியுது. கூட்டணி கணக்குகள் இங்க வெற்றியை தீர்மானிக்கிறதுல எவ்வளவு பெரிய பங்கு வகிக்குதுன்னு நம்மால புரிஞ்சுக்க முடியுது. -1.72%. இது பார்க்க சின்ன நம்பரா தெரியலாம், ஆனா இதுக்குள்ள ஒரு பெரிய கதை இருக்கு. 2016 இருந்து 2021க்குள்ள ஓட்டு போடுறவங்களோட எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு. ஏன்? மக்களுக்கு ஆர்வம் போயிடுச்சா? இல்ல இது ஒரு அமைதியான எதிர்ப்பா? எங்களுக்கு யார் மேலயும் நம்பிக்கை இல்லைன்னு சொல்றாங்களா? இந்த கேள்விக்கான பதில்ல தான் அடுத்த தேர்தலோட வெற்றி ஒளிஞ்சிருக்கு. ஓகே, இதுவரைக்கும் என்ன நடந்ததுன்னு டேட்டா மூலமா பார்த்தோம். இனிமே ஏன் இப்படி நடந்ததுன்னு பார்க்கலாம். பிரச்சனையோட ஆணிவேர் எங்க இருக்குன்னு தேடுவோம் வாங்க. இந்த அதிருப்திக்கு என்ன காரணம்னா ஆராய்வோம். நாங்க ஆய்வு செஞ்சதுல 4 முக்கியமான விஷயங்கள் முன்னாடி வந்து நிக்குது. 1. தேர்தலுக்கு தேர்தல் மாறக்கூடிய சாதி சமன்பாடுகள். 2. வளர்ச்சி திட்டங்கள்ல பெரிய ஓட்ட. 3. படிச்ச இளைஞர்களுக்கு வேலை இல்ல. 4. ரொம்ப முக்கியமானது, நலத்திட்டங்கள் மேல இருந்த நம்பிக்கை சிதைஞ்சு போச்சு. வெறும் டேட்டாவை மட்டும் பார்க்காம மக்கள்கிட்டயே கேட்போம். ஒரு வியாபாரி என்ன சொல்றாருன்னா, ஸ்மார்ட் சிட்டி பஸ் ஸ்டாண்ட்ல 475 கடை தரேன்னு சொன்னாங்க, இன்னும் கட்டி முடிக்கல. இத பார்த்துட்டு எப்படி சார் அவங்கள நம்புறது? பாத்தீங்களா, இது வெறும் பில்டிங் பிரச்சனை இல்ல, இது நம்பிக்கை பிரச்சனை. இன்னொருத்தர் சொல்றத கேளுங்க. 10 லட்சம் வேலை தரேன்னு சொன்னாங்க, எங்க இருக்கு? எங்க பசங்க வேலை தேடி பண்ருட்டிய விட்டே வெளியே போறாங்க. இது சாதாரண வேலையில்லா திண்டாட்டம் இல்ல, இது ஒரு தலைமுறையோட எதிர்காலத்தை பத்தின கவலை. இந்த மாதிரி குரல்களை கேட்கும்போது நமக்கு ஒன்னு தோணும். பொது வாழ்க்கையில ஒரு குடிமகனோட சுயமரியாதை, அவனோட கண்ணியம்தான் ரொம்ப முக்கியம். கொடுத்த வாக்க காப்பாத்தும் போது, பேசின பேச்சுக்கு பொறுப்பை ஏத்துக்கும் போதுதான் அந்த கண்ணியம் பாதுகாக்கப்படும். அது உடையறதால தான் இந்த விரக்தி எல்லாம் வருது. சரி, பிரச்சனை என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்ப அதுக்கு மருந்து என்னன்னு பார்க்கலாம், அதாவது தீர்வு. உடைஞ்சு போன நம்பிக்கைய திரும்ப கொண்டு வர ஒரு தெளிவான ப்ளூ பிரிண்ட் தேவை. அதை பத்தி தான் இப்ப நாம பார்க்க போறோம். ஒரு புதிய பாதைக்கான வழிகாட்டி.
இந்த ப்ளூ பிரிண்ட்டுக்கு நாங்க சதுர்முக கோட்பாடுன்னு பேர் வச்சிருக்கோம். 4 முகங்கள் கொண்ட ஒரு யுக்தி. முதல்ல சிவன் மாதிரி தப்பு செஞ்சவங்கள பொறுப்பேற்க வைக்கணும். 2வது விஷ்ணு மாதிரி நலத்திட்டங்கள் மக்களுக்கு சரியா போய் சேருதான்னு உறுதிப்படுத்தணும். 3வது பிரம்மா மாதிரி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்க புதுசா யோசிக்கணும். 4வது துர்கை மாதிரி குற்றங்கள்ல இருந்து மக்களை பாதுகாக்கணும். இந்த 4மே மக்களோட முக்கியமான கவலைகளுக்கு தீர்வு சொல்லுது. இந்த திட்டம் பொதுவா இல்லாம ஒவ்வொரு தரப்பு மக்களுக்கும் என்ன தேவையோ அதை கரெக்டா சொல்லுது. விவசாயிங்களா அவங்களுக்கு தண்ணி வசதியும் கடன் நிவாரணமும், இளைஞர்களா அவங்களுக்கு வேலைவாய்ப்பு முகாம்கள் ஸ்கில் ட்ரெய்னிங், பெண்களா பாதுகாப்பு சுகாதாரம், பட்டியலின மக்களா உத்தரவாத வேலைவாய்ப்பு, வியாபாரிகளா அந்த பஸ் ஸ்டாண்ட் வேலையை முடிச்சு கொடுக்கறது. இப்படி ஒவ்வொருத்தரோட தேவையும் புரிஞ்சுகிட்ட செயல்படுறதுதான் ஒரு நல்ல திட்டத்துக்கு அழகு. இப்ப இந்த நம்பரை பாருங்க, 9.21 கோடி ரூபாய். இது வெறும் ஒரு பட்ஜெட் நம்பர் கிடையாது. இது ஒரு முடங்கி கிடக்கிற குடிநீர் திட்டத்தோட மதிப்பு. ஆனா இந்த நம்பருக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான மதிப்பு என்னன்னு தெரியுமா? இந்த 9 கோடி 5 பஞ்சாயத்துல இருக்கிற 42,000 மக்களுக்கு சுத்தமான குடிதண்ணீரை கொடுக்க போகுது. இதுக்கு பேரு தான் கவர்னன்ஸ் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது நாம செலவு பண்ற ஒவ்வொரு ரூபாயும் மக்களோட வாழ்க்கையில என்ன நல்ல மாற்றத்தை கொண்டு வருதுங்கிறது தான் உண்மையான கணக்கு. சரி, மக்கள் குறைகளை கேட்கறதுக்கு ஒரு சிஸ்டம் உருவாக்குறோம்னு வச்சுப்போம். அப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். மக்கள் அவங்க குறைகளை நம்மகிட்ட சொல்லும்போது அவங்களோட தனிப்பட்ட தகவல்களை ரொம்ப பத்திரமா பாத்துக்கணும். அவங்க அனுமதி இல்லாம எதையும் பயன்படுத்தக் கூடாது. இது சட்டத்தை மதிக்கிறது மட்டும் இல்ல, அவங்க நம்ம மேல வைக்கிற நம்பிக்கையை மதிக்கிறதும் கூட. பிளான் எல்லாம் பேப்பர்ல இருந்தா பத்தாது, களத்துல இறங்கி வேலை செய்யணும். வாக்குறுதியிலிருந்து செயலுக்கு போகணும். வாங்க, அடுத்த 30 நாள்ல என்ன செய்ய போறோம்னு ஒரு ஆக்ஷன் பிளான பார்க்கலாம். நாளே முக்கியமான கிராமங்கள்ல குறை தீர்ப்பு முகாம். 7வது நாள் தெளிவான டைம்லைனோட ஒரு 5 பாயிண்ட் வாக்குறுதி அறிக்கை. 15வது நாள் இளைஞர்களையும் மாணவர்களையும் களத்துல இறக்கணும். 30வது நாள் பிரஸ்ஸ மீட் பண்ணி நாங்க என்ன செய்ய போறோம், யாரு பொறுப்புன்னு வெளிப்படையா சொல்லணும். ஒவ்வொரு அடியும் மக்களோட நம்பிக்கைய கொஞ்சம் கொஞ்சமா திரும்ப கொண்டு வரும். அப்போ ஒரு கேள்வி வருது, டேட்டாவையும் மக்களோட கண்ணியத்தையும் செயல்திறனையும் வச்சு ஒரு வியூகம் அமைச்சா பண்ருட்டியோட அரசியல் தலையெழுத்திய மாத்த முடியுமா? இதுக்கு பதில் அடுத்த எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுல மட்டும் இல்ல, மக்களோட வாழ்க்கையில ஒரு உண்மையான மாற்றத்தை கொண்டு வரதுல தான் இருக்கு. யோசிச்சு பாருங்க. நீங்கள் ஒரு மக்கள் மைய தலைவராக மாறி உங்கள் தொகுதியை மேம்படுத்த விரும்பினால் blueprintstrategies.ai என்ற மின்னஞ்சல் முகவரியில், mgr@blueprintstrategies.ai என்ற இமெயில் முகவரியில் தொடர்பு கொள்ளுங்கள். அல்லது 0804021602 என்ற எண்ணை அழையுங்கள். அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு நோக்கம்.